ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு முதலீட்டு களம்ல நாம பேச போறது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. விக்கிறது முக்கியம் பிகிலு அப்படின்ற டைட்டில் தான் பேச போறோம். இட்ஸ் வென் யூ செல் தட் கவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பாப்புலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராவப் இருக்கு. எப்பவுமே ஒரு அசட்டை விற்கிறதுல ஒருத்தர் காட்டக்கூடிய அந்த சாதுரியம் இருக்கு பாருங்க, அது எளிதில் வரக்கூடியதே இல்லை. அதை நம்ம குறைச்சி மதிப்பிடுறோம். அப்படிப்பட்ட ஒரு சேலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஆனா அந்த சேலுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு. அதை பத்தி முதல்ல பேசுவோம். எந்த நிதி ஆதாரமும் இல்லாம ஒருத்தர் வாழ்க்கையில முன்னுக்கு வந்து ஒரு அரசு வேலைக்கு வந்துட்டு 1995 அந்த அரசு வேலையும் விட்டுட்டு சுயமா ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 20 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்கி அதை ஐபிஓ கொண்டு வந்து அதுக்கு அடுத்த 5 வருடத்துல அந்த நிறுவனத்தையே விற்கிறார். ஸோ எல்லா ஈவெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் விஜய் இல்லை ரஜினி மூவி மாதிரி தான் போகுது. இந்த ஸ்க்ரீன் பிளேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு வேகம் தெரியுது, ஒரு அவசரம் தெரியுது. இந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்கு பாருங்க, அது யாருக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு சில பேர் அவசர கொடுக்கையா இருப்பாங்க, எல்லாத்தையும் முன்னாடியே அடையணும்னு நினைப்பாங்க, அடையாமலே போயிடுவாங்க. சில பேர் ரொம்ப நிதானமாக உழைப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு விஷயம் தங்களை நெருங்குதுங்கிற போது வேகம் கூடும். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை பற்றியும் ஒரு பிஸ்னஸை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஏற்கனவே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேச போகிறது தைரோகேர் என்ற நிறுவனம் பற்றியும் அதன் நிறுவனர் திரு வேலுமணி பற்றியும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆண்டர்பிரினியல் ஜேர்னி அப்படின்னு தான் இதை நேரடியாக நம்ம சொல்லணும். இந்த மாதிரி ஜேர்னிஸ் நம்ம ஊரில் நிறைய இருக்கு. ஆனால் இவர் ஏன் தனித்து நிற்கிறார் என்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அதை நான் ஒரு முதலீட்டாளராக சொல்றேன். பொதுவா முதலீட்டாளர்களே தாங்க உருவாக்கிய வெற்றி அடைந்த முதலீடுகளை விற்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. அப்ப என்ன ஆகும்னா அந்த உரிய தருணத்தை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இவர் அந்த மாதிரி செய்யலைங்க. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயே அவர் ஒரு முதலீட்டாளரோட தான் சாதுரியமானவர் என்று நமக்கு கிளியரா சிக்னல் பண்றாரு. மிகச்சிறந்த நிறுவனம், சந்தேகமே கிடையாது. தைரோகேர் ஒரு எக்ஸலண்ட் கம்பெனி. அதை உருவாக்கிய விதம், அதை ஒரு பணம் இல்லாமல் உருவாக்கிய அந்த விதம், பிரைவேட் ஈக்விட்டியை டீல் பண்ண விதம், அவங்கள்ட்ட பணம் வாங்கின விதம், அவங்களுக்கு எக்ஸிட் கொடுத்த விதம், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் டைம் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மொமெண்ட்டை சீஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன பொறுத்த மட்டும் ஆண்டர்பிரினியல் ஜேர்னிஸ்ல இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் ஒருத்தர் பிசினஸ் வித்தா அதை குறைவா எடை போடுறாங்க. நான் அதை அப்படி பார்க்கல. சில பிசினஸை சில தருணங்கள்ல விற்கணும். அந்த தருணம் நம்ம முன்னாடி இருக்கும்போது அந்த முடிவை நம்ம எடுக்கணும். யூ மஸ்ட் ஸ்ட்ரைக் when the iron is hot. கிளியரா மிஸ்டர் வேலுமணி அதை ரிமார்க்கபிளா பண்ணியிருக்காரு. ஒரு ட்வீட்ல அவர் போட்டிருக்காரு, முடிவு எடுப்பதற்கு எனக்கு எதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு. அதுல அவர் சில சம்பவங்களை சொல்றாரு. தன் தாயை விட்டு போவதற்கு, அடுத்தது திருமணத்திற்கு, 3வது அரசு வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் செய்யறதுக்கு, 4வது பிரைவேட் ஈக்விட்டியில பணம் ரைஸ் பண்றது, 5வது அந்த சொத்தையே விற்கிறதுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஈவெண்டா தெரியும். ஆனா இந்த ஈவெண்ட்ல நிறைய அவருடைய பர்சனல் லைஃப் சம்பந்தப்பட்ட சேலஞ்சஸ் எல்லாத்தையும் கடந்து தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒருத்தருடைய சக்சஸ் வெறும் பிசினஸ் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, பர்சனல் லைஃப்ல அவங்க எப்படி எத்தனையோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அதையும் கடந்து இந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய அந்த திறனை அவங்களுக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம். இவர் மிகச்சிறந்த முன்னோடின்னு நான் சொல்லுவேன். இப்போ டிரான்சாக்ஷனுக்கு வருவோம். தைரோகேர் என்ற நிறுவனத்தை ஏபிஐ ஹோல்டிங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யூனிகார்ன் நிறுவனம் வாங்கி இருக்கிறது. இந்த ஏபிஐ ஹோல்டிங்ஸ் உடைய சொத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மசி செயின். அந்த நிறுவனத்துடைய வயதே இப்ப 6 தான். 2015 3 பேர் ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பிரைவேட் ஈக்விட்டியை வாங்கிட்டு தங்க மதிப்பை கூட்டிக்கிட்டு வராங்க. எப்ப யூனிகார்ன் ஆனாங்க? 18 மாசம் கூட ஆல. முதல்ல யூனிகார்ன் என்னன்னு உங்களுக்கு சந்தேகம் வருதா? 7500 கோடி ரூபாய், அதாவது $1 பில்லியன் மதிப்பை விட அதிகமாக ஒரு நிறுவனத்துடைய மதிப்பு எட்டினால் அதை யூனிகார்ன் நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு யூனிகார்ன் தான் இந்த கம்பெனி. இந்த டிரான்சாக்ஷன்ல அவங்க இந்த கம்பெனியை வாங்கும்போது இதுல இன்னொரு டிரான்சாக்ஷன் இதுல அடக்கம். ஒரு பக்கம் திரு வேலுமணியுடைய 66.1% பங்குகளை ஏபிஐ ஹோல்டிங்ஸ் தன்னுடைய சப்சிடரி மூலமாக 4546 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. இன்னொரு பக்கம்
ஏபிஐ ஹோல்டிங்ஸ்ல திரு வேலுமணி அவர்கள் 4.9% அந்த பர்சன்டேஜுக்கு பங்குகளை அவர் வாங்குறாரு. அதுக்கு அவர் 1500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறாரு. ஸோ எஃபெக்டிவா இந்த டிரான்சாக்ஷன்ல தைரோகார்ல இருந்து திரு வேலுமணி எக்ஸிட் ஆறார். எக்ஸிட் ஆகும்போது அவர் செய்ய வேண்டிய ஒரு முதலீடு ஏபிஐ ஹோல்டிங்ஸ் உடைய மதிப்பை 30,000 கோடி ரூபாயில் பிக்ஸ் பண்ணுது. ஒரு பார்மசி செயினுக்கு என்ன சார் 30,000 கோடி ரூபாய் வேல்யூ நீங்க கேட்கலாம். எனக்கும் அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. ஆனால் இது ஒரு டிரான்சாக்ஷன்ல இது 2 டிரான்சாக்ஷன்ஸ். இந்த கம்பெனியை வாங்கக்கூடிய அளவு பணம் ஏபிஐ ஹோல்டிங்ஸ் கிட்ட இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஏபிஐ ஹோல்டிங் பணத்தை ரேஸ் பண்ணி தான் இன்னொரு சொத்தை வாங்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பார்மா கம்பெனியை அவங்க வாங்குறாங்க. வாங்கும்போது அந்த நிறுவனருக்கு 19.9% ஸ்டேக்கு கொடுத்து தான் அவங்க அந்த நிறுவனத்தையே வாங்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒன்று அவங்க ஷேர்ஸை கொடுத்து ஒரு பிஸ்னஸை வாங்குறாங்க, இல்லது ஒரு பிஸ்னஸை வாங்கிட்டு இந்த பிஸ்னஸ் நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு பணம் தேவைன்னு சொல்லி பிரைவேட் ஈக்விட்டி முதலீட்டாளர்கிட்ட போய் பணம் ரைஸ் பண்றாங்க. இதில் ஒரு விஷயம் இருக்குங்க, 4 பில்லியன் அப்படின்னு ஒரு மதிப்பை அவர்கள் அடைவதற்கே திரு வேலுமணி செய்யக்கூடிய அந்த முதலீடு தான் முக்கிய காரணம். அதே நேரத்தில் தைரோகேரை வாங்குறதுக்கு அவங்க மிஸ்டர் வேலுமணி கொடுக்க வேண்டிய பணத்தையும் அவங்க இப்போ மறுபடியும் ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க 26% ஓப்பன் ஆஃபர் வேற பண்ணணும். ஸோ ஏபிஐ கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பணம் ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் அவங்க இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒருத்தர் கம்பெனியை வாங்குறதுக்கு அவர்கிட்டயே பணம் ரைஸ் பண்றாங்க. இது ஒரு வித்தியாசமான டிரான்சாக்ஷன் தான் நான் சொல்லுவேன். இது ஒரு விதத்துல இது ஒரு ரவுண்ட் ட்ரிப்பிங்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் பங்குச்சந்தையில இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றன. அதிகமாக இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பார்க்கிறோம். இல்ல இன்னொரு விஷயம், இந்த 4 பில்லியன் வேல்யூவேஷன் எங்க இருந்துங்க வந்தது அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்கலாம். ஏன்னா ஒரு பார்மசிக்கு என்னங்க 30,000 கோடி வேல்யூவேஷன்? ஏன்னா இதுக்கு முன்னாடி டாட்டாவும் ரிலையன்ஸும் ஆளுக்கு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இனி இந்த ஏபிஐக்கு யார் முக்கிய போட்டியாளர்கள்னு பாத்தீங்கன்னா டாட்டாவும் ரிலையன்ஸ் தான். கூடிய விரைவில் அவங்களே தைரோகேர் இருக்கக்கூடிய பிசினஸ்குள்ளேயும் வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறது. முக்கியமா பார்க்கணும்னா இதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் ஃபவுண்டர் எட்வர்டோ செவரின் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலீட்டாளர், அவரு ஒரு பிரைவேட் ஈக்விட்டி கம்பெனி வச்சிருக்காரு, பி கேபிட்டல்னு. அவங்க ஒரு சின்ன 200 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏபிஐ ஹோல்டிங்ல பண்றாங்க. அந்த வேல்யூவேஷனே வெறும் 1.8 பில்லியன் டாலர் தான். 1.8 பில்லியன் டாலர் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அடுத்தது ஸ்ட்ரெயிட்டா அதை டபுள் பண்றாங்க 2 வாரத்துல. சோ இதெல்லாம் ரொம்ப டிரான்சாக்ஷன் ரிலேட்டடா இருக்குமே ஒழிய உண்மையான மதிப்பு சார்ந்ததா இருக்குமா என்று என்னை கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. இந்த கம்பெனியே ஒரு சின்ன கம்பெனி ஒரு பெரிய கம்பெனியை வாங்குற ஒரு டிரான்சாக்ஷன்ல தான் இறங்கி இருக்கு. ஆனாலும் தன் கம்பெனிக்கும் தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் இது நல்லது அப்படின்ற ஒரு முடிவை திரு வேலுமணி எடுத்திருக்கிறார்கள். தனக்கும் அது நல்லது அப்படின்றதுல அவருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த கன்விக்ஷனை வெளிப்படையாக அவர் தெரிவித்திருக்கிறார் எல்லா முதலீட்டாளர்களுக்கும். எனக்கு அப்புறம் யாருன்ற கேள்வி இருக்கு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் இந்த மதிப்பு கிடைக்கும் போது விற்கணும், ஏன்னா அது விற்காம போச்சுன்னா அந்த வாய்ப்பு நழுவிடும் அப்படின்றத வெளிப்படையாக நியூஸ் பேப்பர்ஸ்க்கும் பிசினஸ் சேனல்ஸ்க்கும் தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சியை பொறுத்த மட்டும் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. ஆனால் பணம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனத்தை வாங்கும் போது அது தொடர்ந்து மறுபடியும் பணம் ரேஸ் பண்ணி தான் அதை வாங்க போறது. ஸோ இது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரைவேட் ஈக்விட்டி சூழல் சார்ந்த ஒரு டிரான்சாக்ஷன் வச்சுப்போமே. இதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனியை அவங்க இவர் நடத்தின விதமா நடத்த வேண்டியிருக்கும், அல்லது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா நிறைய பே பண்ணி வாங்குறாங்க, அதுக்கு வேல்யூ அவங்க எடுத்தாகணும். முதலீட்டாளர்களை பொறுத்த மட்டும் இது ஒரு ராயல் எக்ஸிட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஓப்பன் ஆஃபர் வரும், நீங்க கொடுத்துடலாம். அவர் 66% கொடுத்துட்டாரு. பாக்கி 26 நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 92% ஈக்விட்டி போயிடும். பாக்கி 8%க்கு அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது இல்லை, ஆனா டீலிஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குங்க. அவங்க என்ன பண்ணலாம், ஏற்கனவே அவங்க கிரியேட் பண்ணிக்கிற கம்பெனியை இதோட இணைத்து அந்த கம்பெனியை லிஸ்டிங் கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன ஆகும், இந்த கம்பெனியே ஒரு யூனிகானாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அநேகமாக அதற்கான முயற்சிகள்ல அந்த ஏபிஐ ஹோல்டிங்ஸ் இறங்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பணம் ரேஸ் பண்ணி தான் ஏபிஐ ஹோல்டிங் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அவங்க ரேஸ் பண்ண பணத்தை மொத்தம் செலவு பண்ணி தான் அவங்க பிசினஸையே பில்ட் பண்றாங்க. தொடர்ந்து நஷ்டம் அடையக்கூடிய ஒரு மனநிலையில தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ நாங்க பணம் லூஸ் பண்ணுவோம்,
ஆனா வளருவோம். பணம் மறுபடியும் ரைஸ் பண்ணி லூஸ் பண்ணுவோம், மறுபடியும் வளருவோம். இதுதான் அவங்களுடைய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல தான் அவங்க இன்னைக்கு 1.8 பில்லியன் கிளைம் பண்ணாங்க 2 வாரம் முன்னாடி, இன்னைக்கு 4 பில்லியன் கிளைம் பண்றாங்க. இந்த அமைப்பு அவ்வளவு எளிதில் மாறக்கூடியது இல்லைங்க. ஏன்னா அது மாறணும்னா சந்தை அவ்வளவு அவங்களுக்கு கை கொடுக்க வேண்டும், வாய்ப்புகள் கை கொடுக்க வேண்டும், போட்டி சூழல் அவங்களுக்கு சாதகமா இருக்கணும், நாளைக்கு ரிலையன்ஸையும் டாட்டாவையும் எதிர்கொண்டு அவங்க ஜெயிக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறின்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த வீடியோ ஏபிஐ ஹோல்டிங்ஸின் எதிர்காலம் பத்தி இல்லைங்க. இந்த வீடியோ ஒரு பிசினஸ பணமே இல்லாத அரசு வேலையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர் எப்படி உருவாக்கினார், அதுக்கு மதிப்பை எப்படி தொடர்ந்து கூட்டினார், பிரைவேட் ஈக்விட்டி மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப அக்ரெசிவான மார்க்கெட் பிளேயர்ஸோட அவர் எப்படி டிரான்சாக்ட் பண்ணாரு, இறுதியில அவர் முன்னாடி ஒரு வேலை இருக்கும்போது துணிச்சலா நான் விற்கிறேன் அப்படின்ற அந்த முடிவை எடுத்து யாரை பத்தியும் கவலைப்படாம அந்த பிசினஸ்க்கு இதுதான் நல்லது, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இதுதான் நல்லது, இந்த வேல்யூவேஷன் எளிதில் திருப்பி கிடைக்காது அப்படின்றத உணர்ந்து வெளிப்படையாக சொல்லி ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணிருக்காரு. அந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் அந்த ஒரு ஓப்பன்னஸ் இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. விற்கிறது நிச்சயமா முக்கியம். அதனாலதான் இந்த ஒரு டிரான்சாக்ஷன் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு டிரான்சாக்ஷன். இது நிறைவடைய வேண்டும், சரியான முறையில் இது நடக்க வேண்டும், முதலீட்டாளருக்கு பணம் கிடைக்கணும். அதற்கு நம்ம முதலீட்டாளர்களையும் திரு வேலுமணியும் வாங்கின கம்பெனியும் வாழ்த்துவோம். ஆல் தி பெஸ்ட். இந்த டிரான்சாக்ஷன் நடக்கணும். ஏன்னா இது நடக்காம போச்சுன்னா நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. நடக்கும் என்றே நம்புவோம், வாழ்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பங்கு முதலீட்டிலையும் பிரைவேட் ஈக்விட்டி பத்தியும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆர்வமுள்ள உங்க நண்பர்களோடு இந்த வீடியோ நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.